ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே மணி வந்து ஈரோடு போயிட்டு வந்தனால மறுநாள் மண்டே பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் குயிக்காகவே டியூட்டிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அவர் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சார். நானும் வந்து அவர் கூட எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு டீ மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் வந்து அவருக்கு மட்டும் டீ வச்சு குடிச்சிட்டு நானும் சேர்ந்து அவர் கூட கொஞ்சமாக வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து கேலண்டர் வந்து டேட்லாம் கிளிக்கிறது மணியோட வேலை. எந்திரிச்சோன்னு வந்து இந்த வேலையோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து செய்ய விட்டாச்சு. கிளம்பிட்டேன். சீப் அங்கே இருக்கு. 12 மணிக்கா லஞ்சுக்கு வந்துடுவாப்ப. காலையில் ஏர்லியாகவே வந்து கிளம்புறனால ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clockலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாரு. லஞ்சு ரெடி பண்ணி மட்டும் வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க. போகையில் பேக் எடுத்துகிட்டு போனார். பேக் எதுக்கு தேவையில்ல, நானே வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. போகிற அவசரத்தில் ஆக்சுவலாக வந்து மொபைலையும் மறந்துட்டு போயிட்டாருங்க. அதை நானுமே பார்க்கல. ரித்வினும் வந்து கிளப்பி விடுற அவசரத்தில் அதையும் கவனிக்கலை. ஒரு 7 o'clock தான் பார்த்தேன் மணியோட மொபைல் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்றதே. அங்கே போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து கால் பண்ணி சொன்னார், ஃபோன் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங், ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிடு. ஹாய். அப்பா அங்க டூல டியூட்டி டூ போயிடுச்சா? பாப்பா முடி எங்க? ஜிண்டு காணோம். ஜிண்டு காணோம். எப்படி வெட்டினாங்க அன்னைக்கு? தங்கப்பில் முடி எப்படி வெட்டினாங்க? டைம் எத்தனை தெரியுமா? இப்போ கரெக்டாக 6 மணி ஆச்சு. இந்நேரத்துக்கு எந்திரிச்சுக்கிட்ட தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா? நாங்கள் மட்டும்தான் அப்படின்றனால ரித்வினுக்கு பிடிச்ச க்ரீன் ரைஸே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சாதத்து கூட வந்து பரட்டி கொடுத்துட்டேன். நான் விட்டுட்டு வரேன், நீ எழுதிட்டு நீ ஒன்று வர வேணாம். என்ன அது? வா நட போகலாம், டைம் ஆச்சு. இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வா. அந்த பிள்ளை பாரு உனக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. எந்திரி பாப்பா. போடா. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 12:30க்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:30 அந்த டைமில் வந்துட்டார். வர வழியில் வந்து செம்பருத்தி செடி வந்து ஒரு 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி ஒன்று நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் ஒன்று போட்டிருந்தோம். பட் வந்து அது தண்ணி சரியாக விடாமல் வந்து இதாயிருச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து 2 செடி வாங்கிட்டு வந்திருக்காரு. ரோஸ் செடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம். அதோட வந்து வெள்ளாடு வந்து கடிச்சு வந்து செடியே பட்டு போச்சு. இது லாஸ்ட்டு ஒன் டைமில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு ரோஸ் செடிக்கு செட்டே ஆகலைங்க. அதனால் வந்து நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு இதை நீ வளர்த்து விடு, அதுக்கப்புறம் நான் ரோஸ் செடி வாங்கி தரதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மகிழினி வந்து காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா. அதனால் ஒரு 10 o'clock படுத்திருந்தவ ஒரு 2 o'clock வரைக்கும் நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சா பாப்பா. அதுக்கப்புறம் நானும் வந்து தம்பியை கூப்பிட்றதுக்காக வந்துட்டேன். மணி வந்தவர் அவரும் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார். அதனால் பாப்பா வச்சுட்டு நான் அம்மா வீட்டில் இருந்தேன். தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ எல்லாம் வச்சுட்டு தான் அவரையும் எழுப்பினேன். ஏன்னா தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார், வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டீயை வச்சுட்டு வந்து தான் எழுப்புறேன், எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க டயட் ஷார்ட்ஸ் என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய டயட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து ஷார்ட்ஸ் ஆங்கிளில் வந்து எடுக்க தான் டைம் இல்லை அப்படின்றனால விட்டுட்டேன். இப்போ என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னம்னா 61.2 இருக்கேன். கண்டிப்பாக March 3 அட்லீஸ்ட் வந்து ஒரு 59 ஆச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 13 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து என்னோடய டார்கெட்டில் கொஞ்சம் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
இன்றைக்கி தோட்டத்துக்கு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, மணி லாஸ்ட் டைம் வரையில் வந்து கீரை விதை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கொஞ்சமாக எடுத்து புல்லெல்லாம் வெட்டி விட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்க புல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கான கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது. டைம் இருக்கையில் இந்த புல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டு இன்னும் அடுத்தடுத்து எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தண்ணி விட்டு அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வெட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால வந்து அத்தையும் மணியும் 2 பேர் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதில் கையோடு வந்து வாய்க்காலும் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளி அது கூட வந்து கத்திரிக்காய்லாம் போட்டிருந்தோம். நல்லாவே வளர்ந்துருக்கு. கொஞ்சம் மயில் வந்து தக்காளியை மட்டும் கொஞ்சம் வேட்டையாடி இருக்குங்க. அங்கங்கே வந்து கடிச்சிருச்சு. வெங்காயத்தை பட் வந்து விட்டுருச்சு. கத்திரிக்காய் செடியுமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணி நம்ம வந்து கீரை தாங்க ஃபுல்லாக வந்து போட போகிறோம். பார்க்குறது நீ வெட்டுறியா பாப்பா? குச்சிக்கிழங்கு பார்த்தா வேர்க்கதான் செய்யணும். இதெல்லாம் பூச்சி தின்னுதா இலைய? மருந்து மருந்து அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு என்ன மருந்து? தண்டாங்கீரை இல்லை அரைக்கீரை. குடிமா. என்னம்மா வேணும்? கொஞ்சமா போடுமா? ஏய் எங்க கொஞ்சமா போட சொல்ற? எல்லாத்தையும் போட்டாங்க. அது பூராத்தையும் போட்டுருவாங்க. எப்படி எப்படி வச்சு மண்ணோட மண்ணை கலந்துருமா? அவ்வளோதானா? அவ்வளோதான். நீ பாயிட்டு போறக்கே இருக்குது. இந்த இன்னும் கொஞ்சம் மணல் இதில் போடு. ஒரு பாட்டியே போடு. கீரை இல்லை கசகசன்னு ஆகாதா? ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. மீனா தெரியல, எப்படியோ ஒன்று பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம். காட்டுமா? சிறுகீரை. அறுத்துச்சு அறுத்துச்சு. இன்னும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணி. கருப்பு கருப்பாக தான் இருக்குமா? எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் மதுரையில் இருக்க வாங்கி போட்டுருக்கேன். இப்போதே அதிசயமாக பேசுகிறேன். எல்லா கீரையும் நான் போட்டிருக்கேன்டா. கொஞ்சம் மணல் அள்ளி போட்டு அது என்ன பீட்ரூட்டா? எல்லாமே வா நீங்கள் காட்டுமா? பீட்ரூட் உருண்டை உருண்டையாக இருக்கும்னாங்க. இந்த இவ்வளோ இருக்குது. சிவப்பு கலரில் தான் இருக்கும். இந்த பீட்ரூட் சிவப்பு கலரில் இருக்கிறதுக்கு விதை அப்படியே இருக்குமா? நடுமா அதை? இது இவ்வளோதையும் நடாத. வேணாம், பக்கத்தில் பக்கத்தில் எவ்வளோ நடுவேன்? ஏய், அத்தை வந்து பீட்ரூட்டு அது கூட வந்து 3 வகையான கீரை எல்லாத்தையுமே வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும் இறச்சி விட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்தி பிடிச்சி போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து கடலைப்பருப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. பட் வந்து இன்னும் அந்த இடத்த வந்து சரி பண்ணணும். இதில் இன்னுமே இருக்கு. பொரியல் தக்காளி, இது வெண்டைக்காய். வெண்டைக்காய் தான் வேணால் தனியாக போட்டுக்கலாம். தம்பி வாப்பா. அந்த தண்ணி வேணாம், அந்த தண்ணி சளி பிடிக்கும். அங்கே பாரு ரிதினே, அங்கே வர ஸ்விம்மிங் பூல் கட்டியாச்சுடா. எந்திரிச்சு பாரு. தண்ணி இருக்க வர தண்ணி பெரிய மீனா போய் அந்த கரையை நிப்பாட்டி விடு. மீனா அங்கே போ, அங்கே குழாயை போய் நிப்பாட்டு. டக்குன்னு போ.
செம்பருத்தி செடியுமே பார்த்திங்க அப்படின்னா இதே வாய்க்காலுக்குள்ளே வந்து 2 ஓரத்துலேயும் வந்து நட்டு விட்ருக்காரு. இது எப்படி வளருதுன்றத பார்த்துட்டு தனியாக எடுத்து நம்ம பாத்தி மாதிரி பிடிச்சி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இதுலேயே வந்து நட்டு விட்டாரு. அது கூட ஒரு அரளிப்பூ செடி ஒரு நாற்றும் கிடச்சிருந்துச்சுங்க. அதை தனியாக இன்னொரு இடத்துல வந்து நட்டு விட்ருக்கோம். நடங்க நடங்க, நேரமாச்சு. மணி 5:45. அதுக்கு தண்ணி தேவையில்ல, டயர்டாக இருக்கு. ஆமாம், என்னை விட நீங்கள் தான் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும். ஈவினிங் வந்து அம்மா வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருந்தாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சாம்பிராணி வாங்கிட்டு வந்து அத்தை வந்து இங்கேயும் போட்டு விட்டாங்க. அந்த சைடு நம்ம வந்து பாத்ரூமில் வந்து கோழிலாம் அடைக்கிறனால கொஞ்சம் சாம்பிராணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால போட்டோம். அந்த அன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் தேங்காய் சட்னி, அது கூட வந்து வெங்காய சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம். ரித்வின் படுத்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படியே வந்து படுத்து நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா மணியும் வந்து டியூட்டிக்கு போயிடுவார். ரித்வினும் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:50க்கு எழுந்திரிச்சோங்க. எழுந்திரிச்சு சுண்டல் குழம்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி சுண்டல் முத நாளே ஊற வச்சுட்டேன். காலைல எழுந்திரிச்சோன்னு சுண்டலை வந்து தனியாக வேக வச்சிட்டேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மகிழினிக்கு வந்து போட்டு கொடுத்தேன். மகிழினி வந்து ஒரு 6 o'clock என் கூடயே எழுந்திரிச்சிட்டா. பாப்பா அப்பாக்கா மகிழினி இன்னைக்கு வச்சுக்கிட்டே தாங்க எல்லா வேலையும் பார்க்க போகிறேன். மகிழினி ஏய் தூங்கவே மாட்டியா? தூங்க மாட்டாளாம். ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வீக்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி பண்ணிடலாம், நாளைக்கு கோயிலுக்கு வேறு போக வேண்டிய வேலை இருக்குல்ல அப்படின்றனால இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னம்னா மகிழினியுமே நல்லா தூங்கிட்டா. அப்பாங்க வீட்டில் தூங்கிட்டுருக்கா. ரித்வினும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் டக்குன்னு வந்து என்னோடய வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நானும் வந்து என் வேலையை கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா மகிழினி அது வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தான் மேலே வந்தால் என்னோடய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்போட ஆரம்பித்தேன். மகிழினி அழுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து கூப்பிட்டாங்க. போய் பாப்பாவையும் பார்த்துட்டு பால்லாம் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூக்கி வச்சுட்டு திரும்பி வந்து என்னோடய வேலையை வந்து போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஒர்க்கை எல்லாமே முடிக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:45 ஆயிடுச்சு. ஆல்ரெடி காலையிலே வந்து ஒரு 2 ரவுண்டு வந்து மிஷின் போட்டு எடுத்து காய வச்சுட்டேன். இன்னொரு ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம நார்மல் ட்ரெஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு ரவுண்ட் போட்டு விட்ருந்தேன். அதுவுமே ஓடி நிற்கிது. நான் அதையும் எடுத்து காய வைக்கணும். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு என்னோடய மதிய லஞ்சே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30க்கு தான் எடுத்தேன். செம்ம டயர்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் ரித்வினும் வந்துட்டான். அத்தை வந்து விளக்கு நான் விளக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட விளக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன். அத்தை வந்து விளக்கெல்லாம் விளக்கி கொடுத்தாங்க. பிள்ளைங்க வந்தோடனேயே அந்த வீட்டை பார்த்திங்க அப்படின்னா நாரடிச்சிட்டாங்க. திங்ஸை எடுத்து போட, அதை உடைக்க, இது உடைக்கன்னு சொல்லிவிட்டு 2 பேர் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து எங்கேயோ கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. ரித்வின் இருந்துட்டு நானும் போயிட்டு வரேன் அப்படின்னா, தம்பி உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நீ எங்கேயும் போகக்கூடாதா அப்படின்னு சொன்னாலும் ஒரே அழுகை. அவனோட அழுகையெல்லாம் சமாதானம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் விளக்கு போடலாம், இன்றைக்கி இவ்வளோ வேலை செஞ்சோம், விளக்கு போட்டோம் அப்படின்னா தான் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஸோ வந்து ஒரு 6:30க்கு பார்த்திங்க அப்படின்னம்னா டிவியில் வந்து சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டு நானும் வந்து விளக்கெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே நான் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்னம்னா கையோட சாமி செல்ஃபை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு விளக்கு போட்டோம் அப்படின்னா தான் எனக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபில்ஃபில் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். இந்த லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸ்க்குமே ஒரு சிலதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், இன்னொன்றுக்கு பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் பண்ணியிருக்க மாட்டேன். இனிமேல் வரக்கூடிய இந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.